ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கையேந்தி பவன் கார சட்னினும் சொல்லலாம், இல்லை ரோட்டுக்கடை கார சட்னினும் சொல்லலாம். அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளி ஒரு 1.5 தக்காளி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அடுத்து தக்காளியும் அதில் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வழக்கமாக நம்ம செய்கிற சட்னி தான். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மாற்றினா அது அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இதுலேயே உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வதங்கும். ஸோ தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் நான் இதோடய சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் இது கூடவே சேர்த்துக்கலாம். அந்த கலர் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெறும் மிளகாய் மட்டும் போட்டோம்னா அந்த கலர் கிடைக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் மிளகாய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 பல் பூண்டு, அவ்வளோதான், ஜாஸ்தி கிடையாது. அதையும் பூண்டு முன்னாடியே போட்டுறக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பூண்டோட பச்சை வாசனை அதில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஃபேனில் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் சட்னியை. இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வழக்கம் போல் நம்ம எண்ணெய் தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே தான். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சட்னியை நான் நல்லா அரைச்சிட்டு இதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி செய்வோன்னா, தக்காளி சட்னி அரைச்சிட்டு தாளிப்பு எடுத்து இந்த தக்காளி சட்னியில் சேர்த்துப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த சட்னியை நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துட்டு அதை நம்ம ஒரு கொதிக்க விடணும். கொதிக்க விடும்பொழுது அந்த டேஸ்ட் உங்களுக்கு மாறி வரும். 2வது காரம் அதிகமாக இருந்தாலும் காரம் கொஞ்சம் கம்மியாகும். இதுதான் அதோட சீக்ரெட். இந்த சட்னியை சில பேர் கொதிக்க வைப்பாங்க, சில பேர் கொதிக்க வைக்க மாட்டாங்க. நான் பொதுவாக சட்னியெல்லாம் கொதிக்க வைக்க மாட்டேன். ஆனால் பர்டிகுலராக இந்த சட்னி நம்ம கொதிக்க வச்சு இறக்கும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. சுட சுட இட்லி கூட இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள், நீங்கள் அப்புறம் விடவே மாட்டீங்க. இப்போ சூப்பராக நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.